இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 19/5/2026 மே மாதத்திலே செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவரிடத்திலே வைகாசி மாதத்திலே 5ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, இளவேனிற் காலம், ரிஷப மாதம், சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறை. இன்னைக்கு திருதியை மாலை 6:55 வரைக்கும் இருக்கும். பின்பு சதுர்த்தி என்கிற திதி வந்துவிடும். மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பார். மாலை 12:45 வரைக்கும். பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செல்வார். பொதுவா இந்த மரண யோகம்னு போட்டுருவோம் கேலண்டர்ல. அப்படி மரண யோகம்னு போட்டிருந்தாக்க புதிய வேலைகள் ஏதாவது பண்ண போறீங்கன்னா அந்த முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் காலையில, சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய நாளில் யமகண்டம் 3:4:30, 9:10 யமகண்டம், 3:4 ராவுகாலம், 12:1 குளிய நேரம். வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே 4 நாழிகள் 8 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 5:53 சூரியன் உதயம். அனுஷம் மற்றும் கேட்டை என்கிற விருச்சிக ராசியிலே சந்திராஷ்டமம். சூரியனும் புதனும் சேர்ந்து அமரக்கூடியதான ரிஷபராசி, குருவும் சுக்கிரனும் அமரக்கூடியதான மிதுன ராசி, சிம்மத்திலே அமரக்கூடிய கேது, ராகு கும்பத்திலும், சனி மீனத்திலும், செவ்வாய் ஆட்சியாக மேஷத்திலும் அமரக்கூடிய இந்த நாள், முக்கியமாக இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே மிருகசிரீஷம் என்கிற செவ்வாய் சாரத்தை இந்த ரிஷபத்திலும் மிதுனத்திலும் சந்திரன் கடக்கிறார். இன்றைய நாளினுடைய பலனை பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடிய சூழ்நிலையிலே 12ஆம் இடத்திலே சந்திரன் வந்து சேரக்கூடிய நாளானது பலவிதமான ஆக்கப்பூர்வமான எண்ண ஓட்டங்களையும் செலவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால மனசுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை தைரியமா செய்ய போறீங்க. 1 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.